கொடுத்த நல்ல ஒரு அண்ணன். என்னை விட ஒரு 5 வயசு மூப்புன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எப்போவுமே நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கிடுவோம். என்னை கேட்டால் 42 அண்ணன் 46 இப்போ தான் உண்மையாக தெரிஞ்சிருக்கு 50 அப்படின்னு. எனக்கு 4 வருஷம் கம்மி தான் என்ன. அதனால் அண்ணனோடு கூட இந்த நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். நான் சர்ச்சு ஒரே நேரத்தில் இடம் வாங்கி சர்ச்சு கட்டணுங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அண்ணனோடு நான் கனெக்ட் ஆகிறேன். அந்த நாட்களில் இருந்து பல இரவுகள் நாங்கள் ஃபோன்லேயே ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. ஆமென். ஏன்னா ஒன்றுமே இல்லை, கொரோனா முடிஞ்சு ஒன்றுமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் இடத்த காலி பண்ணணும். இடத்த காலி பண்ணணுன்னா எங்கே போகிறது ஒன்றும் புரியலை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். அற்புதமாக நடத்தி அண்ணன் போன்ற அந்த சகோதரர்கள் அந்த நேசத்தில் வந்து நம்மளோட இணைந்து உற்சாகப்படுத்தி அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அண்ணனுக்கு ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதம் அண்ணனை பயன்படுத்துகிறார். அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர். இப்படிலாம் சகோதரிகள் வந்து தம்பியை அண்ணனை வாழ்த்துறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதையெல்லாம் அவர் சம்பாரிச்சிருக்காருன்னா அது எவ்வளவு கரையும் செலுத்திருப்பார் பாருங்க. அதில் 6 பேர், நான் 1-2க்கே வீட்டுக்கு தங்கச்சி வேறு வந்தாலே நம்ம அம்மாமார்களுக்கு என்ன செய்யுது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் 6 பேர் பாருங்கள். நீங்கள் அக்கா காட்டில் அண்ணன் நல்லா சமைப்பார், அது சொல்லலையே. அவங்கள காட்டில் இவர் நல்லா சமைப்பார் அண்ணன். உங்களுக்கு தம்பி, எனக்கு அண்ணன், அவர் நல்லா சமைப்பார். சூப்பராக பிரியாணி போடுவார் அண்ணன் பாருங்கள். எல்லாம் பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன்ல, பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குங்க, நல்லா சாப்பிட்ருக்கேன். அப்படி எல்லாரையும் பாருங்கள். அந்த 6 பேர் வாழ்த்துறாங்க அப்படின்னா அது பெரிய கிருபை. நம்மளாம் வாழ்த்திடலாம், ஆனால் கூட பிறந்தவங்க வாழ்த்துறாங்கன்னா பெரிய ஆச்சரியம். அப்படின்னா அவர் எவ்வளவு அந்த அன்பில் எல்லாரும் நேசித்து அரவணைத்து அவங்களுடைய பலவீனத்துலாம் தாங்கி அவங்கள உற்சாகப்படுத்தி பேசின காரியங்களெல்லாம் சகித்து இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சகோதரியை நம்ம சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ பெருசு கஷ்டப்படுறோம், 6 பேரில். அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம். அப்போ நிச்சயமாக அண்ணன் வந்து இனி வரும் நாட்கள் எப்படி சொல்ல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து விட்டு அந்த இடத்துக்கு வரணும். அதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக வருவார். இல்லை, நம்ம ஆண்டவர் பெரியவர். என நிச்சயமாக அண்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க பலன் இனி வரும் நாட்களில் அவங்க வாழ்க்கையில் விதைத்த எல்லாவற்றையும் அறுக்கிற நாட்கள், பலனை காண்கிற நாட்களாக இருக்கும் என்று சொல்லி மனதார அண்ணனை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பாருங்கள். இந்த வார்த்தையை நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இப்போ ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறாங்க, இதை காட்டிலும் 1000 மடங்கு எப்படி சொன்னார் அப்படின்னு. உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் 1000 மடங்கு அப்படி